ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிலருக்கு என்ன எண்ணம் இருக்குமானால், நாம் இப்பொழுது புதிய காலத்தில் இருக்கிறோம், புதிய நேரத்தில் இருக்கிறோம். இது ஒரு புதிய தலைமுறை. இந்த தலைமுறை புதிதாக இருக்கிறது என்பதனால் நான் படித்திருக்கிறேன், இந்த தலைமுறைக்குரிய அறிவு எனக்கு இருக்கிறது, எனக்கு பணம் இருக்கிறது, என்னோட கூட ஆட்கள் இருக்கிறார்கள், எனக்கு உதவி செய்ய என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நான் புதிதாக எந்த காரியத்தையும் செய்ய விரும்புகிறேன். எதை செய்தாலும் அதை ஒரு வித்தியாசமாக புதிதாக செய்ய விரும்புகிறேன். இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டுமானால், அநேகர் சொல்வதுண்டு, எங்க அப்பா செய்து கொண்டிருந்த இந்த காரியத்தை நான் தொடர்ந்து செய்ய போவதில்லை, என்னுடைய அம்மா செய்து கொண்டிருந்த இந்த காரியத்தை நான் தொடர்ந்து செய்ய போவதில்லை. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமானால், இந்த வியாபாரத்தை, இந்த பிஸ்னஸை எங்க அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தார், நான் தொடர்ந்து செய்ய போறதில்லை. ஏன்னா இவங்க அப்பா செஞ்சதான்பா, அதைத்தான்பா இவன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான், இவன் ஒன்றும் பெருசாக சாதிக்கலை அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது, நான் ஆரம்பித்து நான் ஜெயித்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேருக்குள்ள அந்த ஒரு எண்ணம் இருக்குது. எங்கள் அப்பா விட்டு வச்சுட்டு போனதை நான் தொடர மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இங்கே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அங்கே ஆபிரகாம் அவர் வெட்டினதான அந்த துறவுகளை எல்லாம் அவருடைய மரணத்திற்கு பின்பதாக பெலிஸ்தர்கள் தூர்த்து போட்டார்கள், அதையெல்லாம் அழிச்சிட்டாங்க. இப்பொழுது ஈசாக்கு மறுபடியும் துறவு தோண்டும் பொழுது அவர் தனக்கான துறவை தோண்டுவதை பார்க்கிலும் தன்னுடைய அப்பா விட்டுட்டு போன அந்த துறவை மறுபடியும் பழுது பார்த்து அதை மறுபடியும் தோண்டுகிறார். பிரியமானதனுடைய பிள்ளைகளை அவர் சொல்லல, இவங்க அப்பா காலத்துல இந்த துறவை வச்சுதான் இவன் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க, நான் புதுசா சாதிப்பேன் அப்படின்னு சொல்லல. அவர்களுடைய தகப்பனார் காலத்தில் இருந்த அந்த துறவையும் அவர் மறுபடியும் பழுது பார்த்தார். உங்க அப்பா என்ன விட்டுட்டு போயிருக்காரோ அதை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய மூதாதையர்கள் என்ன விட்டுட்டு போயிருக்காங்களோ அதை தொடர்ந்து செய்யுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும். ஆமென்.